நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? எல்லோரிடமும் கோபம் கொண்டு சிடுமூஞ்சித்தனமாக பேசவா? இல்லையே, பின் எதற்கு இடையில் இத்துணை பகை? கோபம் கொண்டு பேசுபவனோ சிடுமூஞ்சியாக எரிந்து விழுபவனோ உண்மையில் நல்லவனாக, நியாயத்திற்காக போராடுபவனாய், யாருக்கும் எதன் பொருட்டும் தீங்கிழைக்காதவனாய், ஈரமுடன் பிறருக்கு உதவுவனாக இருந்தாலும் அவனை சமூகத்தில் எவர் நேசிப்பர்? எத்தனையோ நல்ல தகுதிகள் அவருக்கு இருந்தாலும் அவரை பிறர் நெருங்க விடாதவாறு அவரது கோபமும் சிடுமூஞ்சி வார்த்தைகளும் அரண்களாக, எல்லைச்சாமிகளாக நின்று பிறரை உள்ளன்பு கொள்ள விடாமல் தடுக்கின்றனவே. நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டு அனைவரையும் சிரிக்க வைத்து பேசுபவனை எல்லோரும் விரும்புவர். அவன் அருகில் எப்பொழுதும் கூடவே ஒரு கூட்டம் இருக்கும். அவரே வராதீர்கள் என்று சொன்னாலும் யாரும் போகாமல் இருக்கப் போவதில்லை. அவர் பேசும் நகைச்சுவையை ரசிக்காமல் இருக்க மாட்டார்கள். மனிதர்கள் தாம் விரும்புவதை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் எதிர்பார்த்தது பிறரால் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களை நேசிக்கவும் அவரை நோக்கி அன்பு பாராட்டவும் தயாராக இருக்கிறார்கள். அதனால் எல்லோரிடம் அகமும் முகமும் மலர்ந்து பேசுவோம். 1000 வார்த்தைகள் சாதிக்காததை ஓர் புன்னகை சாதித்துவிடும் என்பதை கவனியுங்கள்.